யுகி ஆ? எங்க போறீங்க? இல்ல மேடம் உள்ள இருப்பாங்க, முதல்ல அவங்கள போய் பார்த்துடலாமே. அவங்கள எதுக்குங்க? என்ன புரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு எனக்கு லோன் கிடைச்சிருக்கு, நான் செக் வாங்க போறேன்னா அதுக்கு அவங்க தானே காரணம். இங்க பாருங்க, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா லோன் சாங்ஷன் பண்றதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தான் வைஷு, ஆனா எதையாவது சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. செக் கிளியரன்ஸ்லாம் அதுக்கான செக்ஷன்ல தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு முதல்ல விசாரிங்க. இது எனக்கு சரியா படல வைஷு. இத்தனை நாளா லோன் விஷயமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இப்ப அது கிடைச்சதும் அவங்கள கண்டுக்காம போறது தப்பு இல்லைங்க. நீங்க ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? இல்லம்மா, நாம அவங்கள இருங்க, நான் உங்க ரூட்லயே வரேன். இத்தனை நாளா நேரடியா அவங்க தானே டீல் பண்ணாங்க. ஆமா. ஆனா இப்ப ஃபைனலா செக் வந்ததும் ஆளை விட்டு ஃபோன் பண்றாங்கன்னா உங்களை மீட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ சங்கடமா இருக்குன்னு தானே அர்த்தம். சேச்சா, நீ ஏன் ஒன்னும் கற்பனை படிக்காத. இது கற்பனை இல்லைங்க, இதுதான் நிஜம். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பிரச்சனை இல்லைங்கிறப்ப யார வேணாலும் பார்க்கலாங்க. ஆனா அப்படி ஒண்ணு இருக்குன்றப்போ நம்ம கண்டுக்காம பாலிஷா போறதுதாங்க நல்லது. ப்ளீஸ் யுகி, நீங்க வந்த வேலைய கவனிங்க, டைவர்ட் ஆகாதீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சரி, நாம முதல்ல செக்க வாங்கிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சத்யா சார் பார்க்க உள்ள அவர் கேபின்ல தான் இருக்கார் சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். அம்மு, இந்த பக்கம் வா. ஏய், இங்க வா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அம்மு. இங்க வந்து நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க யுகி, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். செக் இன்னைக்கு காலையில தான் வந்தது, அதான் உடனே ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ சார். நாங்க இவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே லோன் சாங்ஷன் பண்ணதே இல்லை. அதுவும் பிசினஸ் லோன்னா ரொம்ப டிலே ஆகும். உண்மைதான் சார். ஆனா உங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் பவானி மேடம் தான். அவங்க உங்களுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி பல வகையில் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது கிடைச்சிருக்கு. ஆமா சார், மேடம் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்காங்க. இதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த நன்றியை காட்டுறதுக்கான ஒரே வழி மந்த்லி இஎம்ஐ டியூ டேட் தவறாம கரெக்டா கட்டுறது தான். நிச்சயமா சார், அதுல நான் தவறவே மாட்டேன். ஒரு மாசம் தவறுனாலும் உங்க மேல இருக்கிற நல்ல எண்ணத்தை பாதிக்கும். அதோட மேடத்தோட பேரும் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு நான் போக விட மாட்டேன் சார். கரெக்டா நடந்துப்பேன். எங்களுக்கு தேவை அதான் தம்பி, இதை வாங்கிக்கங்க. சார், இதை மேடம் கையால வாங்கினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்கள இப்ப பார்க்க முடியுமா சார்? இல்ல, அவங்க இப்ப வேலையா இருக்காங்க, அதனாலதான் என்னையே கொடுக்க சொன்னாங்க. பேங்க்ல இன்டர்னல் ஆடிட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால அந்த வேலையில பிஸியா இருக்காங்க, அதனாலதான். ஓகே, பரவாயில்ல, நீங்களே கொடுங்க சார். வாழ்த்துக்கள்ப்பா. பிசினஸ்ல நல்லபடியா சக்சஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்புறேன் சார். வா. மேடம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாமே. அவங்க தான் ஆடிட்டிங்ல பிஸியா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல வைஷு, இந்த லோன் எனக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம போனா தப்பாயிடாதா? அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போனா எப்படி? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா கோச்சிக்க மாட்டாங்களா? அம்மாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க நாம 2 பேரும் தானே இருக்கோம். ஆனா அத்தைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்கள பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க காப்பாத்த வேண்டாமா? கண்டிப்பா. ஆனா அதை விட முக்கியம் மனசாட்சிப்படி நடந்துக்கிறது தான். உதவி பண்ணவங்களுக்கு சின்னதா ஒரு நன்றி கூட சொல்லலைன்னா லைஃப்ல நம்மளால முன்னேறவே முடியாது. அவங்கள பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணுது. சொல்லிட்டு போயிடலாமே. என்ன, ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? சரி, உங்க இஷ்டம். போய் பேசிட்டு வாங்க. நீயும் வா. இல்லங்க, நான் எதுக்கு? நீங்க போங்க. வாமா. எஸ். எப்ப வந்தா? என்ன
பார்க்க வந்தியா? என்ன பார்க்க தானே வந்த? சொல்லு. அம்மா, அன்னைக்கு வந்து என்ன பைக்ல கூட்டிட்டு போற சொன்னா ஏன் வரல? சொல்லு யுகி, ஏன் வரல? பிஸ்கட் சாப்பிடு. அம்மு வா இந்த பக்கம். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். பிஸ்கட் சாப்பிடு. இல்ல நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிடு, இல்ல இல்ல கொஞ்சமா. வேண்டாம் கொஞ்சமா வேண்டாம் மாயா. சாப்பிடு. இல்ல வேண்டாம். அம்மு கொஞ்சம். இங்க வான்னு சொல்றேல. நீ போ, நீ சாப்பிடு. மாயா இல்லம்மா வேண்டாம். இங்க எதுக்குப்பா வந்த? மேடம் செக் வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். சரி வாங்கிட்டு அப்படியே போயிருக்க வேண்டியதானே. இவளை பார்த்தா பிரச்சனை ஆகும்னு தெரியாதா? இவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நீங்க கிளம்புங்க. அம்மு வா வா. நான் கூட யுகியோட போறேன். அம்மு அம்மா சொன்னா கேட்கணும். நீ வா. நான் கூட யுகியோட போறேன். போப்பா. உன் கூட வரேன் நானு. கூட்டிட்டு போ. வாங்க. வான்னு சொல்றேல. நான் யுகி கூட போறேன். வாங்க நீங்க. போ. கூட்டிட்டு போ சொல்றேல. போ அம்மு. ஏய் யுகி கூட போறேன். அம்மா, நான் யுகி கூட போறேன். ஏய் அரைஞ்சிடுவேன். அடம் பிடிச்சிக்கிட்டு போய் அங்க உட்கார். போ. இதெல்லாம் தேவையா நமக்கு? நான் தான் வேண்டான்னு அப்பவே சொன்னேன். கேட்டிங்களா? வைஷு பேசாம வாங்க. இல்லம்மா அவங்கள சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். அவ அம்மா தான் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க. வைஷு நான் யுகி கூட போனா. அங்க போய் உட்கார். நான் யுகி யுகிக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனால. நான் போறேன். இங்க வர இரு இரு இரு. இத பார். நீ இப்படி பண்ணிட்டு இருந்த யுகியை தான் அடிப்பாங்க. யாரு? போலீஸ். போலீஸா? யுகி அடிப்பாங்களா? ஆமா அம்மு. அன்னைக்கு போலீஸ் அடிச்சாங்கல்ல, நீ கூட பாத்தியே அன்னைக்கு. இப்படி இப்படி. ஆமா அதே மாதிரி இன்னைக்கு யுகியை அடிப்பாங்க. ஏன் அடிப்பாங்க? ஆபீஸ்ல யுகிக்கு நிறைய வேலை இருக்கான். அத பாக்கலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் அடிப்பாங்க. நம்மளால யுகி கஷ்டப்படக்கூடாதுல்ல. அடிச்சா வலிக்கும்ல. ஆமா, யுகிக்கு வலிக்கும். அதுக்கு தான் அம்மா சொல்ற, யுகியை இப்ப பார்க்க வேண்டாம், அப்புறமா நாம போய் பாத்துக்கலாம். சரியா? சரி. ஆனா யுகிய பார்க்கலன்னா அம்மா பாப்பா அழுவா. சரி சரி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம். ஓகே போலாமா? வா அங்க உட்காந்துக்கோ. குட் கேர்ள். வா வாங்க, வண்டி எடுத்துட்டு வாங்க போலாம். ஏன் இப்படி நடந்துக்கிற? மாயா நம்மள பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. இப்ப அவங்கள பார்த்து சமாதானப்படுத்திட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ அத கூட வேண்டான்னு சொல்ற? வேண்டான்னு நான் மட்டுமா சொன்னேன்? அவங்களும் தான் சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா மாயாவை சமாதானப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? நீங்க என்ன ஏன் கோச்சிக்கிறீங்க? இதெல்லாம் தப்பு வைஷு. அவங்க நிலைமை புரிஞ்சும் நீ இப்படி நடந்துக்கலாமா? இங்க பாருங்க, மாயாவை சமாதானப்படுத்துறதை விட ஆண்டி கோவத்துக்கு நீங்க ஆளாயிடக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியமா படுது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அவளுக்கு என்னங்க ஆயிடும்? அவ அம்மா பாத்துக்க மாட்டாங்களா? சரி, 2 நிமிஷத்துல வந்துடலான்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு மாதிரி மாயா உங்களை விடவே இல்லனா அப்ப என்ன பண்ணுவீங்க? செஞ்ச சத்தியத்தை மீறி மாயாவை நீங்க பாத்தீங்கன்னு தெரிஞ்சா ஆண்டி உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி உங்களை இழுத்துட்டு வந்தேன். அது தப்புனா போங்க, போய் பாருங்க. வைஷு, நான் செஞ்சது சரின்னு பட்டா செக்கோட வீட்டுக்கு போங்க. இல்லன்னா அவளை போய் பாருங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் கிளம்புறேன். ஏய் வைஷு, என்ன? என்ன விடுங்க. நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போறேன். நீங்க அவளை பார்த்து ஆறாமற இருந்து சமாதானப்படுத்திட்டு போங்க. ஏய் வைஷு, வைஷு. அம்மா, பாப்பா குட்டிமா, இங்க வா. அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா.
என்னப்பா என்ன விசேஷம்? சொல்றேம்மா, முதல்ல எடுத்துக்கங்கம்மா. என்னடா ஜாப்ல ஏதாவது இன்கிரிமெண்டா? எனக்கு அதெல்லாம் விட பெரிய விஷயம். எடுத்துக்கோ. என்னோட எத்தனை வருஷ கனவுக்கான போராட்டத்துக்கு எனக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. என்னோட கனவெல்லாம் நினைவாக போகுதுமா. என்னப்பா சொல்ற? எனக்கு லோன் கிடைச்சிருக்குமா. பாருங்க, செக் கொடுத்திருக்காங்க. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் பிரியங்கா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் குட்டிமா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. இதை வச்சு நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முன்ன நடந்த தப்பு எதுவுமே நடக்காம நான் பார்த்துப்பேன். கொஞ்ச நாள்லயே நம்ம கடனை எல்லாம் அடைச்சிடலாம். பிசினஸும் நல்லா டெவலப் ஆயிடும். அப்புறம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. இவங்க 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இனிமே நாம நினைச்சது எல்லாமே நடக்குமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னாச்சுமா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏமா, உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? ஏமா ஸ்வீட்டை கூட சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு இது வேண்டாம்டா. ஏமா, என்னாச்சு உங்களுக்கு? இந்த லோன் யாரால கிடைச்சது? சொல்லுப்பா, யாரால கிடைச்சது? பவானி மேடம் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்ப இது உனக்கு வேண்டாம். அவங்க மூலமா கிடைக்கிற எதுவும் உனக்கு வேண்டாம்ப்பா. முதல்ல இந்த செக்கை திருப்பி கொடு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு லோன் கிடைக்கணும்னு நீங்க தானேமா கோவில் கோயிலா போய் வேண்டிக்கிட்டீங்க. நான் திரும்ப பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு என்னை விட நீங்க தானேமா ரொம்ப ஆசையா இருந்தீங்க. இப்ப ஏமா வேண்டாங்கிறீங்க? அம்மா, நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு இப்பதாம்மா நேரம் கூடி வந்திருக்கு. திரும்ப நான் பிசினஸ் ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு வரதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத போய் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த லோன் வேற யார் மூலமாவது கிடைச்சிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா. ஆனா இது அந்த மாயாவோட அம்மாவால வந்தது. அதனாலதான் சொல்றேன், இந்த லோன் உனக்கு வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்புறம் இதை வச்சு அவங்க உங்ககிட்ட திரும்ப திரும்ப பேசுவாங்க. இது விஷயமா நீ அடிக்கடி அவங்கள போய் பார்க்க வேண்டி வரும். அதே சமயத்துல நீ மாயாவையும் பார்க்க வேண்டி வரும். நீ அவளை பார்த்த உடனே அப்படியே மாறிடுவ. எதுக்குப்பா இந்த விஷ பரீட்சை? அப்படிலாம் நடக்காதுமா, என்ன நம்புங்க. அவங்க மூலமா லோன் வாங்கினாதானே நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். லோனே வேணான்னு சொல்லிட்டா நாம நிம்மதியா இருக்கலாம்லப்பா. அம்மா, நீங்க தேவையில்லாம எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. பவானி மேடம் தெளிவா தான் இருக்காங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த செக்கை கூட வேற ஒரு ஆபீசர் மூலமா தான் கொடுத்தாங்க. நானும் ஏதாவது பிரச்சனைனா அந்த ஆபீசரை தான் பார்க்க போவேன். நீங்க அனாவசியமா உங்களையே குழப்பிக்காதீங்கம்மா. பவானி மேடத்துக்கும் எனக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. மாயாவை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இந்த லோனை நான் வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இது கிடைக்காதுமா. இல்லப்பா, நீ என்னதான் எனக்கு சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு. அவங்கள பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மூலமா வர லாபத்தை அடையிறது எனக்கு என்னமோ சரியா படல. தயவு செஞ்சு விட்டுரு. வேற எப்படியாவது லோன் கிடைச்சா நாம பாப்போம்ப்பா. இல்லைன்னா நீ எப்பவும் மாதிரி இதே வேலைக்கே போயிட்டு வா. எனக்கு ஒன்றும் நீ லட்சமா சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் எதுவும் இல்லை. நீ கொடுக்குற சம்பளத்தை வச்சே நான் குடும்பத்தை ஓட்டிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச லோன் இது. இத வேண்டான்னு சொல்லிட்டா திரும்ப எந்த பேங்க்லயும் லோன் தர மாட்டாங்கம்மா. தரலன்னா பரவாயில்ல, விட்டுட. வேற எந்த பேங்க்ல நமக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப பாத்துக்கலாம். அம்மா, அவன் சொல்றது சரிதாம்மா. ஒரு பேங்க்ல கிடைச்ச லோனை வேண்டான்னு சொல்லிட்டா வேற பேங்க்ல லோன் தரமாட்டாங்கம்மா. அது பெரிய சிக்கல்மா. அவன்தான் மாயாவால எந்த சிக்கலும் வராது பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல. சரின்னு சொல்லுங்கம்மா. இந்த லோனுக்காக அண்ணன் எவ்ளோ அலைஞ்சிருக்கு. பாவமா அண்ணன். அவன் ஆசையை கெடுத்துறாதீங்கம்மா ப்ளீஸ். பிசினஸ் மேன் ஆகணுங்கிறது அவனோட கனவுமா, உங்களுக்கு தெரியாதா? வாய்ப்பு கிடைச்சும் அது நடக்கலன்னா அவன் உடஞ்சு போயிருவாம்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. நீங்க யார் என்ன சொன்னாலும் என் முடிவு இதுதான். இந்த லோன் நமக்கு வேண்டாம். அந்த செக்கை அவனை திருப்பி கொடுத்துட சொல்லு. அம்மா, அம்மா, அம்மா.
என்ன எல்லாரும் ஒன்னா நவக்கிரக மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? டேபிள்ல ஸ்வீட் வேற வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லக்கா, இவனுக்கு லோன் கிடைச்சிருக்கு, அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான். இது பவானி அம்மா மூலமா வந்ததுனால அம்மா வேண்டாங்கறாங்க. அம்மா வேணான்றாங்களா, விட்டுரு. நீயும் நல்லா இருக்கணும், இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். உனக்கு கல்யாணம் காட்சி நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், இத விட்டுரு. என்னக்கா நீங்க? திரும்ப நான் பிசினஸ் ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத போய் அவங்க வேண்டான்னு சொல்றாங்க, நீங்களும் புரிஞ்சுக்காம சப்போர்ட் பண்றீங்க. அவ புரிஞ்சுதாண்ட பேசுறா. நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதை தான் அவ சொல்றா. ஒருவேளை உன் அக்கா இல்லைன்னா அவ சொன்னதை நான் சொல்லியிருப்பேன். இல்லக்கா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மேடம்க்கும் எனக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. மாயாவை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இந்த லோன் வேண்டான்னு சொன்னா திரும்ப கிடைக்காதுக்கா. இத பாருப்பா, நான் மறுபடியும் சொல்றேன். நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு. அவங்க உறவை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க மூலமா வர்ற லாபத்தை அடையிறது எனக்கு என்னமோ சரியா படல. அப்படின்னா பணத்துக்கு என்னமா பண்றது? இப்ப நாம இத வேண்டான்னு சொன்னா பிசினஸ் என்னத்தையே தலைமுடிக்கிற வேண்டியதான். அவங்க உதவி பண்ணிதான் இந்த பிசினஸே நடக்கணும்னா அப்படி ஒரு பிசினஸே நமக்கு வேண்டாண்டா. நாங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்கோம்னு நீ யோசிக்கலாம். அதுக்கு காரணம் வைஷுவோட குடும்பம் தான். அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? வைஷு குடும்பத்துக்கும் மாயா குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஆகாது. அவங்க மூலமா நீ பிசினஸ் ஆரம்பிச்சா அத வைஷு குடும்பத்துல சகிச்சுக்குவாங்களா? ஏற்கனவே நீ நிச்சயத்துக்கு வராததால மாயா குடும்பம் தான் முக்கியம்னு நீ நினைச்சிட்டு இருக்கறத அவங்க கடுப்புல இருக்காங்க. அவங்க கால்ல விழாத குறைய அம்மா தான் சமாதானப்படுத்திருக்காங்க. அது நீ கெடுக்கணும்னு ஆசைப்படுறியா? இவன் திரும்பவும் மாயா வீட்டுக்கு போக வர இருந்தான்னா மறுபடியும் பிரச்சனை தாண்டி வரும். முக்கியமா வைஷு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவா. அவங்க அப்பாவும் கோவப்படுவாரு. எதுக்குடி இதெல்லாம்? அதுவும் இல்லாம ஒரு கல்யாணங்கிறது சுமூகமா நல்ல சந்தோஷமா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இந்த லோனால கெட்டு போயிடக்கூடாது. நீங்க பேசுறது ரொம்ப அபத்தமா இருக்குமா? அவங்களோட உதவி, என்னோட முயற்சி ரெண்டையும் தாண்டி உங்க பிரார்த்தனையோட பலன் தான் இதுன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப நீங்களே இத வேண்டான்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? மேடம் வீட்டு பக்கம் போகவே மாட்டேன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதையும் மீறி இந்த செக்க சாக்கா வச்சுக்கிட்டு அங்க போவேன் வருவேன், அதனால பிரச்சனை வரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? சொல்லுங்கக்கா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? பெத்தவங்களுக்கே பிள்ளைங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை விட வேதனையான விஷயம் வேற எதுவுமே இல்லம்மா. ஒருவேளை நீங்க சொல்றத கேட்டு நானும் இத வேண்டான்னு முடிவு பண்ணா என் ஆசை, கனவு, வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் நான் பிசினஸா தொடங்கவே முடியாது. அப்ப கடைசி வரைக்கும் மாச சம்பளத்துல கஷ்டப்பட வேண்டியதுதான். பரவாயில்ல, நீ இப்படியே இரு, இதுதான் எங்களோட ஆசை, இதுதான் எங்களோட முடிவுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த செக்க உங்க கையிலே கிழிச்சு போட்டுருங்க. ஏய் யோகி அண்ணா, என்னம்மா அவ இப்படி சொல்லிட்டு போறான்? வேற என்ன சொல்வான்னு எதிர்பார்த்தீங்க? உங்களுக்கே இது நல்லா இருக்கா? ரெண்டு பேரும் இப்படி ஏன் அவனை போட்டு படுத்திட்டு இருக்கீங்க? புரியாம பேசாதடி. நீங்க தான் புரியாம பேசுறீங்க. கற்பூரம் அணைக்காத குறையா அவங்ககிட்ட சத்தியம் வாங்கியாச்சு. அவனும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கான். அவங்களும் மனசாரதான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதை ஏத்துக்கிறதுல உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? அக்கா, நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்னடி பேசுறீங்க? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்களா? பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா? நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆனா இந்த அளவுக்கெல்லாம் போக கூடாது. இதனால அவன் எதிர்காலமே பாதிக்கப்படும். அதை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அவனை ரொம்ப வேதனைப்படுத்தாதீங்க. அவன் உடைஞ்சு போயிருவான். அதை மனசுல வச்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்க.